விழுப்புரம் ஆசாக்குளம் பகுதியில் தேங்கி நின்ற மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பணியினை விழுப்புரம் நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு பார்வையிட்டு ஆய்வு. தமிழகம் முழுவதும் கடந்த 3 தினங்களுக்கும் மேலாக பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய இடி மின்னலுடன் கனமழை பெய்து வந்தன. அதில் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் நகர்ப்பகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் வீடுகளிலும் மற்றும் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர், சாலையிலும் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றன. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட 38வது வார்டுக்கு உட்பட்ட ஆசாக்குளம் மற்றும் நரிக்குறவர் குடிசை உள்ளிட்ட பகுதிகளில் விழுப்புரம் நகராட்சி சார்பில் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நகராட்சி நகர்மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக அங்குள்ள மழைநீரை அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேடு தவிர்க்கும் இடத்தில் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தூய்மைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை நகராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி பிரபு வழங்கினார். அப்பொழுது விழுப்புரம் நகராட்சி ஆணையர் பொறுப்பு ஸ்ரீபிரியா மற்றும் 38வது வார்டு உறுப்பினர் சிவகுமார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பாபு, நரிக்குறவர் சங்க தலைவர் வீரப்பன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். 7 கிரேன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.